Taste the Daily. ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அரண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் தமிழக மாற்றுத்திறனாளிகளுடைய சட்ட பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக மாநில தலைவர் சண்முக சுந்தரம், மாநில துணைத் தலைவர் தங்கமணி, மாநில செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாநில இணை செயலாளர் பருக் பாஷா, மாநில பொருளாளர் காந்திமதி உள்ளிட்ட ஏராள நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். ஆளுகிற தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுடைய வயிற்றில் அடித்திருப்பதாகவும் வாக்குகளை பெறுகிற போது பல்வேறு நலத்திட்டங்களை, உதவிகளை, நிவாரணங்களை வழங்குவதாக கூறிவிட்டு வாக்குகளை பெற்று 50 மாத ஆட்சிகளை செய்துவிட்டு தற்போது வரை தங்களுக்கு எந்தவித உதவியும் இந்த அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக திமுக இருப்பதாகவும் 2026 மாற்றுத்திறனாளிகளுடைய சமூகம் முழுவதுமாக ஒன்று திரண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முத்தாய்ப்போடு இந்த கோரிக்கைகளை உங்களிடம் வைப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 தாங்கள் முதல்வராகி எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்ற வேண்டும், திமுக அரசுக்கு சம்மட்டி அடி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். 2019 மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பல்வேறு நலத்திட்டங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி காலத்தில் வழங்கி இருக்கிறது. ஆனால் திமுக அரசு அந்த திட்டங்களுக்கெல்லாம் மூடுவிழா நடத்தி இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை தொடர்ச்சியாக வஞ்சித்திருக்கிறது. விடியா திமுக ஆட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த நிதியாண்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அரசாணை எண் 20 அறிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு வளாகங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவின் பாலகம் அமைத்து கொடுக்கப்படும் என்று அறிவித்துவிட்டு, ஆனால் எங்களுக்கு எந்தவித ஒரு நல திட்டங்களையோ ஆவின் பாலங்களுக்கான உதவிகளையோ வழங்கவில்லை என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த அரசு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக 2026 அதிமுக ஆட்சி அமைந்ததும் நீங்கள் அந்த கோரிக்கைகளை எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் சாலை ஓரங்களில் தள்ளு வண்டிகளை நிறுத்தி தொழில் செய்வதற்கு இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கிற அறிவித்துவிட்டு திமுக அரசு, குறிப்பாக ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் அரசு தங்களுக்கு எதையுமே செய்து கொடுக்கவில்லை என்கிற அந்த வேதனையை இன்றைக்கு அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் எந்த விதமான நடவடிக்கைகளும் இந்த அரசு எடுக்கவில்லை. அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக கட்டப்படுகிற வணிக வளாகங்களிலே அதாவது 5% இடம் கொடுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் அந்த வாக்குறுதியையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்கிற வேதனையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக திமுக அரசு தங்களுக்கு வந்தித்திருக்கிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலிலே தக்க பாடம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனுடைய ஏற்பாட்டிலே இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை வேதனையோடு எடுத்துரைத்தார்கள். கருணையோடு, தாயுள்ளத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.